காட்டோட ஒரு நடுப்பகுதியில ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு. அதோட கிளைகள்ல ஒரு காகமும் ஒரு குருவியும் கூடு கட்டி வாழ்ந்துட்டு வந்தாங்க. குருவிக்கு ரொம்ப இளகிய மனசு. அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் உதவி செய்யும். காகமும் பஞ்சத்தனம் பிடிச்சது. யாருக்கும் எந்த உதவியும் செய்யாது. அது மட்டும் இல்லாம அதோட உணவையும் மறைச்சு மறைச்சு வச்சுக்கும். காட்டுல இப்ப கோடை காலம் வந்தது. எங்கேயுமே தண்ணி இல்ல. ஆறு வற்றி போச்சு. குருவி சிறு சிறு தானியங்களா சேமிச்சு வச்சிருக்கோம். காகம் ஒரு ஆசை பிடிச்சது. அது எப்பவுமே பெரிய பெரிய உணவாதான் சேமிச்சு வச்சிருக்கோம். என்ன குருவி, நீ எப்ப பார்த்தாலும் சிறிய சிறிய தானியமால சேமிச்சுட்டு இருக்க. என்னப்பா, நான் எவ்வளவு பெரிய உணவா சேமிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சது. சேமிக்கிறது சின்னதோ பெருசோ, எனக்கு இது ஆபத்து காலத்துல உதவும் நண்பா இப்படின்னு குருவி சொன்னது. ஒரு நாள் காட்டுல பெரிய வேகமான காத்து அடிக்க ஆரம்பிச்சது. வெயில் காலன்றதுனால கூடையெல்லாம் காஞ்சிருந்துச்சு. காத்தோட வேகம் தாங்காம காகத்தோட கூடு கீழே விழுந்துடுச்சு. ஐயோ, உன் கூடு அப்படின்னு சொல்லி காகம் அழ ஆரம்பிச்சது. கவலைப்படாத நண்பா, நான் உனக்கு ஒரு நல்ல கூடு கட்ட உதவி பண்றேன். அதோட என்னுடைய தானியங்களையும் உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு குருவி காகத்துக்கு ஆறுதலா பேசினது. என்ன மன்னிச்சுடு நண்பா, அளவுக்கு மிஞ்சினால் அமுதம்னாலும் நஞ்சா மாறிடுங்கிறது எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. நான் உன்னை ரொம்ப கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டேன். என்னை மன்னிச்சுடு நண்பா அப்படின்னு காகம் குருவி கிட்ட மன்னிப்பு கேட்டது.